தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு, மதுவதினி குறித்தான இஷ்யூ நடந்துச்சு. அதிலிருந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். பொது புத்தியில் மட்டுமே யோசிப்பேன் என்று நினைக்கும் நண்பர்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ காணொலியை காண வேண்டாம் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மாறாக பொது புத்தியிலிருந்து விலகி இந்த உலகம் பல சிந்தனைகளுக்கு உட்பட்டது, பல மாற்றங்களுக்கு உட்பட்டது என்று நினைக்கும் தோழர்களுக்கு, இதற்குறித்த பொது புத்தியை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்று நம்புகின்ற தோழர்களுக்கு இந்த காணொளி. அவ்வாறு வித்தியாசமாக ஒரு ஆங்கிள் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த காணொளியை காணலாம். பொது புத்தியில் மட்டுமே நான் யோசிப்பேன், சூரியன் கிழக்கில் மட்டுமே உதிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொது சிந்தனைக்குரிய நபர்களுக்கு இந்த காணொளி கிடையாது. நீங்கள் தயவு செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். சூரியன் கிழக்கில் உதிக்கலாம், நாம் வேற ஒரு கிரகத்துக்கு சென்றால் அது மேற்கிலையும் இல்லது வடக்கிலையும் உதிக்கலாம் அப்படின்னு நம்புகின்ற அறிவியல் பூர்வமான தோழர்களுக்கு இந்த காணொளி. முதல்ல இந்த இதில் காணொலியில் எப்பயும் போல நம்ம இடதுசாரி மனப்பான்மை கொண்டவர்கள், வலதுசாரி மனப்பான்மை கொண்டவர்கள், இவர்கள் இடையிலேயான போட்டி தான் இருந்தது, சண்டை தான் இருந்தது. இந்த சீமான் கட்சியில் இருக்கிறவங்க எப்பயும் பழமைவாதத்தையே பின்பற்றுறாங்க. அந்த பழமைவாதத்துக்கு உட்பட்டது தான் இந்த கருத்தும். ஒரு பொதுவெளியில ஒரு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான கருத்து. அது எந்த இழிவு அப்படின்று நான் உள்ள போய் சொல்ல விரும்பல. அது ஒரு இழிவான கருத்து அப்படின்னு மட்டும் வச்சுட்டு சொல்லிடுறேன். அந்த மாதிரியான இழிவான கருத்துக்களை தொடர்ந்து சீமான் உட்பட சீமான் போன்ற பல நபர்கள் வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு தடவையும் சீமான் அவர்களும் அவர்கள் கட்சியில் சார்ந்தவர்களும் பெண்களுக்கு எதிரான மனநிலை, எங்க அப்ப என் ஆத்தா ஒருத்த கூட இது பண்ணவன், எங்க அப்ப இந்த மாதிரி இது பண்ணவன், ஒருத்திக்கு பிறந்தவனா இருந்தா அப்படின்ற சொற்களை பிரயோகப்படுத்துறதுல இருந்து பல கருத்துக்கள் அவரும் அவர் சார்ந்த அரசியலும் அவ்வாறுதான் இருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதை நாம் வலதுசாரி அப்படின்னு சொல்றோம். இவ்வாறான வலதுசாரி மனப்பான்மை கொண்ட இந்த நபர்கள் பெண்களின் இரு கால்களுக்கு இடையே மட்டுமே புனிதத்துவத்தை தேடுகின்றனர் அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, பலரோட குற்றச்சாட்டு. முதலா நான் ஒரு மதிமதினியோட ஒரு வீடியோவை பதிவிடுறேன். அப்ப இவர்கள் அந்த பெண்ணின் கருத்தை எதிர்க்காமல் அந்த பெண்ணின் உடல் சார்ந்தே இவர்கள் வன்முறை செலுத்தினர். இவர்கள் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதே போன்று நம் புது கட்சியான விஜய் கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகமும் இதே பாணியை பின்பற்றுவது மிக மிக குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஒரு பெண் விஜய் கட்சியில் சேர்ந்து அங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மாற்றாக எந்த கட்சி வேணாலும் போய் சேரலாம், அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் கருத்து முரண்பாடு இருந்தால் கருத்து முரண்பாடாகவே அணுகியிருக்கலாம். ஆனால் அவர் வெளியே சென்ற பின்பு அவரை பற்றியும் அவரோட செயல் திறனை பற்றியும் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பழைய எவ்வாறு வலதுசாரி மனநிலை ஒரு பெண்ணை எப்போதும் போல இழிவுபடுத்துமோ அதே மாதிரியான இழிவுபடுத்தும் நிலையை தான் இங்கு மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கின்றனர். இது மிகவும் வருத்தத்துக்கு உரியது. ஏனென்றால் நாளை சீமான் கட்சியில் இருந்தோ இல்ல தமிழ்நாடு வெற்றி கழக டிவிகே கட்சியில் இருந்தோ ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும், கருத்தியல் ரீதியாக எவ்வளவு புரிதல் இருக்க வேண்டும் என்று சிறிது கூட நாகரிகம் இல்லாமல்
இவ்வாறு இழிவாக நடந்து கொள்வது, நான் தலைமையையும் சேர்த்து தான் சொல்கிறேன், தலைமையும் சேர்த்து இவ்வாறு நடந்து கொள்வது, புனிதத்துவம் என்பது தாய் தகப்பன் ஒருத்தர் இருவர் என்று எடை போடுவது, இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை திரும்ப திரும்ப செயல்படுத்துவது கண்டனத்துக்கு உட்பட்டது. பெண்கள் இது முதல்ல இந்த காணொளி எதற்கு உரியது அப்படின்னா மக்களுக்கு எதிரானது. ஏனென்றால் இது தனி 2 கட்சிகளை மட்டுமே நம் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இது மக்களின் ஆழ் மனதில் இது பதிவுபடுத்தப்பட்டு வருகிறது. மக்களின் வக்கரமான புத்தியிலிருந்து தான் ஒரு கட்சிக்கு இந்த தகவல் போய் சேருகிறது. பொதுவாக எந்த மனநிலையிலும் எந்த ஊரிலையும் ஒரு பெண்ணையோ ஆணையோ இழிவுபடுத்த வேண்டும் என்றால் நம் கொச்சை சொற்களையே பிரயோகப்படுத்துகிறோம். அவ்வாறான கொச்சை சொற்கள் 90% பெண்ணையும் பெண் உறுப்புகளையும் சாடும் விதமாக மட்டுமே உள்ளது. அந்த சொற்களை மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்கிறோம். நானும் சிறுவயதில் இவ்வாறு கொச்சை சொற்களை எந்த ஒரு அர்த்தம் உள்ளது, அதற்கு பின்னர்த்தம் என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே உச்சரித்துள்ளேன். இது ஒரு சமூக மனநிலை. இந்த மனநிலை மாற்றம் கண்டிப்பாக வேண்டும் அனைத்து மக்களுக்குமே. இந்த 2 கட்சியை மட்டுமே சாடி எந்த பிரயோஜனம் இல்லை. முதலில் இந்த 2 கட்சிகள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதையும் தாண்டி சமூக மாற்றம் என்பது கண்டிப்பாக வேண்டும். பெண் குறித்தான நிலையையும் அவர்கள் இன்னும் கடுமையான சொற்கள் அப்படின்றது கொச்சை சொற்களாக மட்டுமே இருக்கும் வேண்டும் என்றும், அவர்கள் செயல்நிலை, அவர்கள் பாலியல் சார்ந்து மட்டம் தட்டுவது, இந்த மாதிரியான பல செயல்முறைகள் இந்த சமூகத்தில் இருந்த வண்ணமே உள்ளன. இந்த மாற்றம் கட்சியிலிருந்து வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவ்வாறு கட்சியிலிருந்து வருவதற்கு கட்சி ஒரு பெண்ணை சார்ந்தோ இல்ல பெண் உறுப்புகளை சார்ந்தோ இல்ல பாலியல் தொடர்பான விஷயங்களையோ இல்ல அவர் தந்தை தாயார் ஒருத்தராகவோ பலராகவோ இருக்கிறது சம்பந்தமான கேள்விகள், இந்த மாதிரி பல விதமான அணுகுமுறைகளை முதலில் கட்சி மாற்றம் அடைய வேண்டும். அதற்கப்புறம் சமூக மாற்றம் அந்த கட்சியின் வாயிலாக நாம் செலுத்துவது சாலச் சிறந்தது. இவ்வாறான தொகுப்புகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பொது புத்தியிலிருந்து மாறுபட்ட தன்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும். நன்றி.